அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني آدم قد أنزلنا عليكم لباسا يواري سوآتكم وريشا ولباس التقوى ذلك خير ذلك من آيات الله لعلهم يذكرون صدق الله العلي العظيم. அகில உலகையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கும் அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர் தொடர்ந்தோர் அனைவரின் மீதும் உலகில் உள்ள மூமின்களான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வின் அருள் நாடியவர்களாக ஜுமா தொழுகைக்காக அவனது இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் நம்மனைவர் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பெண்களின் மானம் காக்கப்பட வேண்டும். காம கொடூரர்களிடமிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கக்கூடியவர்களை கடுமையான முறையிலே தண்டிக்க வேண்டும் என்று விரும்பாதவர்கள், பேசாதவர்கள் மிக குறைவாகவே இருக்க முடியும். காம கொடூரர்களை தவிர இதை விரும்பாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. பொதுவாக இந்த பெண்களினுடைய கற்பொழுக்கம், பாதுகாப்பு, பாலியல் வன்கொடுமைகளுக்கான தீர்வு, இதை பற்றியெல்லாம் சிந்திக்காதவர்கள் கூட பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நடந்து அதையும் தாண்டி அவர்கள் கொலை செய்யப்படுகிற சமயத்தில் பேசாமல் இருக்க மாட்டார்கள். அந்த சமயத்திலாவது சிலர் பேசத்தான் செய்வார்கள். வழக்கமாக இதை பற்றி பேசாதவர்கள், பொதுவாக இதை பற்றி பேசாதவர்கள் இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான அசம்பாவிதங்கள் நடக்கிற சமயத்திலாவது வாயை திறந்து விடுவார்கள். அது எப்படியெல்லாம் இருக்கும், யாரெல்லாம் இருப்பார்கள் என்றால், அரசியல்வாதிகள், எல்லா மதத்தை சார்ந்த ஆன்மீகவாதிகள், சமூக ஆர்வலர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள், சோசியல் ஆக்டிவிஸ்டுகள், பெண்ணிய சிந்தனைவாதிகள், மாதர் சங்கங்கள், பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள், சோசியல் மீடியாக்கள் என்று அத்துணை பேர்களும் அந்த மாதிரி ஏதாவது பெண்களுக்கு எதிரான அசம்பாவிதம் நடக்கிற சமயத்தில் மட்டும் பேசுவார்கள், பேச மட்டும் செய்வார்கள், அதோடு முடித்து கொண்டு விடுவார்கள். சில நாட்களுக்கு முன்னால் அல்லது ஒரு மாதத்திற்கு முன்னால் நம்முடைய கோவை மாநகரத்தில் பீளமேட்டிலே விமான தளத்திற்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்டுப்பகுதியிலே ஒரு பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சமயத்திலே கோயமுத்தூர் மட்டுமல்ல, தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவையே கூட கலக்கியது. சட்டமன்றத்திலே அது மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளானது. எதிர்க்கட்சிகளெல்லாம் ஆளுங்கட்சியை விமர்சனிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அதனை பயன்படுத்தி கொண்டார்கள். பெண்களின் மீதான அக்கறையினால் அல்ல, ஆளுங்கட்சியை விமர்சிப்பதற்கும் அவர்களை தரக்குறைவாக எடை போடுவதற்குமாக அவர்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக அதை பயன்படுத்தி கொண்டார்கள். பேசினார்கள் பேசினார்கள் பேசினார்கள், பேசுவதோடு முடித்து கொண்டு விட்டார்கள். அந்த மாதிரி பேசுகிற சமயத்திலே இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமையாளர்களுடைய தண்டனையை கடுமையாக்க வேண்டும் என்று பேசுவார்கள். இப்பொழுது கூட இந்த தண்டனை விஷயத்தில் இந்திய அரசினுடைய சட்டமும் மாநில அரசுகளுடைய சட்ட ஒழுங்குகளெல்லாம் திணறிக்கொண்டுதான் இருக்கின்றன. இந்த தண்டனை கொடுக்கிற விஷயத்தில்
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஓடுகிற ரயிலிலே சிறுவர்கள் சில பேர்கள் சேர்ந்து, இளவயதினர் சேர்ந்து ஒரு வடநாட்டு இளைஞரை கொலை செய்கிற பொழுது அதிலே 17 வயதுக்கும் குறைவானவன் என்கிற காரணத்தை சொல்லி தண்டனையிலிருந்து அவனுக்கு விலக்கு கொடுத்தார்கள். அப்போ தண்டனை கொடுக்கிற விஷயத்திலே, சட்ட ஒழுங்கு விஷயத்திலே இந்திய மாநில அரசுகள் திணறிக்கொண்டுதான் இருக்கின்றன. இப்படியெல்லாம் பேசுகிற சமயத்திலே, இவர்களுக்கு எதிரான தண்டனைகளை அதிகப்படுத்த வேண்டும் என்று பேசுகிற சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து பேசுவார்கள். பெண்களும் தங்களுடைய ஆடைகளை கண்ணியமாக அணிய வேண்டும், இப்படி பேசுறது உண்டு. ஆனால் அதை கொஞ்சம் சுருதி குறைத்து தான் பேசுவார்கள். அரைகுறையாக ஆடை அணிவது பெண்களினுடைய உரிமை என்று பேசிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள், அரைகுறை ஆடை அணிவதுதான் பெண்களினுடைய சுதந்திரம், உரிமை என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களும் கூட அந்த மாதிரி சமயத்தில் மட்டும் கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க. பெரிய அளவுக்கு பாலியல் வன்கொடுமைகள் நடக்கிற பொழுது பொம்பளைகளும் கொஞ்சம் பார்த்து ட்ரெஸ்ஸை போடணும். இந்த மாதிரியெல்லாம் ஆபாசமாக ட்ரெஸ் அணிகிறதுனால தானே ஆண்கள் தூண்டப்படுகிறார்கள் என்று அந்த சமயத்தில் மட்டும் கொஞ்சம் சுருதி குறைந்து தான் பேசுவார்கள். ஆனால் முன்கூட்டியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இஸ்லாம் அதை பற்றி பேசினால் பழமைவாதம் என்று சொல்லுவார்கள். இஸ்லாம் எல்லாம் அந்த காலத்துக்கு தான் பொருந்தும், அரபு நாட்டுக்கு தான் பொருந்தும் என்று இங்கும் கூட இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் தரக்குறைவாக விமர்சனம் செய்வதற்கு தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பாக அதனையும் பயன்படுத்தி கொள்வார்கள். இஸ்லாம் ஆடை விஷயத்தில் சொல்லக்கூடிய கண்டிப்புகளை அல்லது ஒழுங்குகளை பற்றி பேசுகிற பொழுது, குறிப்பாக பெண்களினுடைய ஆடை ஒழுங்குகளை பற்றி, கற்பொழுக்கங்களை பற்றி பேசுகிற சமயத்தெல்லாம் அது பழமைவாதம் என்று பேசிவிடுவார்கள். அப்படி எடுபடுகிற விஷயத்தையும் மீடியாக்களிலே விவாதத்திற்கு கொண்டு வருவார்கள். இஸ்லாத்தை விமர்சனம் செய்வதிலே அவர்களுக்கு அவ்வளவு சுவை, அந்த அளவுக்கு போய் கொண்டிருக்கிறது. ஒரு பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு, பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாகிற சமயத்திலே வரிந்து கட்டி கொண்டு களத்துக்கு வந்து மிகப்பெரிய சீர்திருத்தவாதிகளைப் போல வாயில் வந்ததையெல்லாம் கொட்டக்கூடியவர்கள். அப்படி பெண்கள் வன்கொடுமைக்கு ஆளாகிற விதத்தில் பெண்கள் ஆடை அணிவதையும் ஆபாசமாக நடந்து கொள்வதையும் பற்றி அவர்கள் வாயை திறப்பதே இல்லை. ஒரு பெண் பாலியல் துன்புறுத்தல் செய்யப்படுகிற சமயத்தில் ஈவ் டீசிங் என்று சொல்லுவான். பெண்களை பாலியல் ரீதியாக சீண்டுவதை ஈவ் டீசிங் என்று சொல்லி அதனை ஒரு குற்றமாகவும் பார்ப்பார்கள். ஆனால் அதே நேரத்தில் ஆண்களை பாலியலுக்கு தூண்டுகிற விதத்திலே ஆடை அணிவது ஆடம் டீசிங் இல்லையா என்று யாருக்கும் கேட்க தோன்றுவதில்லை. அந்த புள்ள அப்படி ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கிறனால தானே ஒரு மனிதன், ஒரு ஆண்மகன் பாலியல் ரீதியாக தூண்டப்படுகிறான். அப்போ பாலியல் சீண்டல் பெண்களை செய்தால் ஆடம் டீசிங், ஆடைகளின் மூலமாக ஆண்களை இப்படியாக தூண்டினால் அது ஆடம் டீசிங் என்று யாரும் சொல்றதில்லை. அதை பற்றி யாரும் வாயை திறப்பதில்லை. ட்ரெஸ் என்கிறது, ஆடை என்பது மானத்தை மறைப்பதற்காக வேண்டி, ஆனால் அது இன்றைக்கு மானத்தை கப்பலேற்றுவதற்காக வேண்டி என்று மாறி போய்விட்டிருக்கிறது. இன்றைய பெண்களினுடைய உடை ஆடைகள் வெங்காய சருகுகளைப் போல அல்லது உரித்த கோழிகளைப் போல உடலோடு ஒட்டியவாறு தயாரிக்கப்படுகின்றன. அதைத்தான் முஸ்லிம் பெண்களும் வாங்கி அணிகிறார்கள். அணிந்து கொண்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் கிடையாது, தெருக்களிலே அலைந்து கொண்டிருப்ப காட்சியை நாம் இங்கேயே பார்த்து கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கவனம் எடுக்க வேண்டிய விஷயம், இந்த ரசனையே மிக மோசமான ரசனை. இதை பற்றி பேசுகிற பொழுது பெண்களுடைய சிந்தனை என்னவாக இருக்கிறது, அல்லது அதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஆண்களுடைய சிந்தனை என்னவாக இருக்கிறது? பர்தாக்குள்ளதான, புர்காக்குள்ளதான, அதுக்குள்ளே இருக்கிறனால என்ன பெரிய யாருக்கு தெரிய போகிறது? அது உள்ளே இருக்கிறனால யாருக்கும் தெரியாது. ஆனால் இப்படிப்பட்ட இறுக்கமான ஆடை அணிகிற ரசனையே மிக மோசமானது, ஆபாசமானது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை குறித்து ஏராளமான ஹதீஸ்களிலே வன்மையாக கண்டனம் செய்திருக்கிறார்கள். அந்நிய ஆண்களுக்கு முன்னால்
அரைகுறை ஆடை அணிந்து கொண்டு அவர்களுடைய பாலியல் உணர்வுகளை தூண்டக்கூடிய வகையிலே உடையாடை அணிந்து செல்லக்கூடிய பெண்களை அவள் அப்படிப்பட்டவள் தான் என்று பூடகமாக சொன்னார்கள். அவள் அப்படிப்பட்டவள் தான் என்று சொன்னால் ஹதீஸ் விரிவுரையாளர்கள் அதற்கு விளக்கம் அளிக்கிற பொழுது அவள் விபச்சார சிந்தனை கொண்டவள் தான் என்று சொல்லுகிறார்கள். அப்ப அந்த ரசனையே, அந்த டேஸ்டே தப்பான ரசனை. அது பர்தாக்குள்ளேயே இருந்தாலும் சரி. முஸ்லிம் பெண்களுடைய உடை ஆடைகள் இப்பொழுது கணிசமான அளவுக்கு மோசமாகி கொண்டிருக்கிறது. ரெண்டுமே மானத்தை மறைப்பதில்லை. இறுக்கமாக ஆடை அணிவதும் மெல்லிய ஆடை அணிவதும் மானத்தை மறைக்கிறது இல்லை, அந்நிய ஆண்களுடைய உணர்ச்சிகளை தூண்டுகிற விதத்திலே அணிகிறது. இதுவும் ஆடம் டீசிங் தான். இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே பெண்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள். ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, ஆனால் அவர்களுடைய முழு அனாட்டமியையும் ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவ்வளவு இறுக்கமான ஆடை அணிவார்கள். நடந்துக்கிட்டதா இருக்கா இல்லையா? இதனுடைய விளைவு எங்கே போய் நிற்கிறது என்பதெல்லாம் நீங்களே சமூக ஊடகங்களின் வாயிலாக தெரிந்து கொண்டு வருகிறீர்கள். பெண்கள் தங்களுடைய உடலை மறைத்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொன்னால் அதனை பெண்களுடைய உரிமை மீறல் என்று சொல்லி அதனை பெரும் விவாதத்திற்கு உள்ளாக்கக்கூடியவர்கள் பெண்கள் உடையை குறைத்து கொண்டு பொது வழியிலே வருகிற சமயத்திலே அதனால் ஒரு ஆண் காம இச்சை தூண்டப்படுகிற பொழுது அது ஆண்களுடைய உரிமையை மீறுகிற விஷயம் என்று எவனும் பேசுறதில்லை. எவ்வளவு அற்புதமான முறையிலே வெளியிலிருந்து இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் இஸ்லாமிய கண்ணியமான இந்த பெண்களுடைய ஆடைகளை மதித்து, அந்த ஆடை இல்லாமல் போனால் அதனுடைய விளைவுகளை அனுபவ ரீதியாகவே புரிந்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள். கண்ணியமான ஆடை இல்லாமல் அலங்கோலமாக ஆடை அணிந்து செல்கிற பொழுது அவர்களுடைய பெண்மைக்கும் அவர்களுடைய கற்புக்கும் எவ்வளவு பெரிய துன்புறுத்தல்களும் இழப்புகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு இஸ்லாத்தில் தான் பெண்களுக்கான கண்ணியம் காக்கப்படுகிறது என்று சொல்லி அதை வைத்துக்கொண்டே மாற்று மதத்தை சேர்ந்த ஏராளமான பெண்கள் இஸ்லாத்தை தழுவிக் கொண்டிருக்கிற பொழுது இஸ்லாமிய பெண்கள் பர்தாவை அணிந்து கொண்டே ஆபாச நடனங்களுக்கு உடலசைவுகளை காட்டி அதனை வீடியோ எடுத்து சோசியல் மீடியாக்களை பதிவதன் மூலமாக இஸ்லாத்தின் முஸ்லிம்களுடைய மானம் இப்பொழுது தமிழகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு விவாதத்திற்குள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் யுவான் ரிட்லி. அவரை பற்றி நீங்கள் சோசியல் மீடியாவில் போய் பாருங்கள். அவர்கள் இஸ்ரேல் செய்யக்கூடிய கொடுமைகளை எல்லாம், பலஸ்தீனிய முஸ்லிம்களுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய கொடுமைகளை எல்லாம் மீடியாக்களுக்கு கொண்டு வந்தவர். அவருடைய வாழ்க்கை முறையை பார்த்து இஸ்லாத்தை தழுவியவர். முழு பர்தாவோடு முழுக்க இன்றைக்கு ஒரு தாயியாவாக இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்கக்கூடிய பெண்மணியாக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் உலகம் முழுவதும். அவர் பர்தாவை பற்றி, இஸ்லாத்தினுடைய கண்ணியமான ஆடையை பற்றி சொல்கிற பொழுது அவர்கள் என்ன சொல்கிறாங்க? ஆடையை அவிழ்ப்பது தான் நாகரீகம் என்று சொன்னால், பிறகு ஆடை இல்லாமல் இருந்த அந்த காலத்தை கற்காலம் ஏன் சொல்கிறீங்க? மனுஷன் பிறக்கும் பொழுதே ஆடை இல்லாமல் எல்லாம் பிறக்கல. அது இஸ்லாத்தினுடைய கொள்கையும் நம்பிக்கையும். முதல் மனிதரே முழு நாகரீக மனிதனாகத்தான் இந்த உலகத்துக்கு வர்றார், ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம். ஆனால் இவங்களுடைய கருத்தின் அடிப்படையில் மனுஷன் ஆரம்பத்தில் குரங்கிலிருந்து பிறந்தான், நிர்வாணமாக இருந்தான், படிப்படியாகத்தான் அவன் நாகரீகம் அடைந்தான். அப்படி இருந்த காலகட்டத்தை கற்காலம் என்று சொல்கிறாங்க. அப்போ ட்ரெஸ் இல்லாமல் வாழ்ந்திருந்த மனிதனை கற்கால மனிதன் என்று சொல்லக்கூடிய நீங்கள் ஏன் அந்த காலகட்டத்தை நாகரீக மனுஷன் சொல்லலை? அரைகுறையாக ஆடை அணிவதும் அல்லது ஆடையே இல்லாமல் அலைவது தான் நாகரீகம் என்று சொன்னால், ஆடையே இல்லாமல் ஒரு காலத்தில் மனுஷன் நடந்தான அந்த காலகட்டத்தை ஏன் கற்காலம் என்று சொல்லுகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுவார், நான் கற்காலத்துக்கு போக விரும்பலை என்றும் சொல்லுவார். இப்போ மரியாதையான ஆடை அணிந்திருக்கக்கூடிய பெண்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு உணர்வு ஒப்பீட்டளவிலே அந்த மாதிரி ட்ரெஸ் போடாத மக்களுக்கு, பெண்களுக்கு குறைவாகத்தான் இருக்கும். பெண்களுடைய சுதந்திரம் என்கிற பெயரிலே உடலினுடைய பாகங்களை வெளியில் காட்டியவாறும், ஆண்களினுடைய கவனத்தை கவருகிற விதத்திலே ஆடைகள் அணிந்தவாறும்,
அழகை அதிகமாக்கி காட்டக்கூடிய அலங்கார பொருட்களை அதிகமாக பயன்படுத்தி கொண்டு வெளியே வரக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு உணர்வு கம்மியாகத்தான் இருக்கும். எந்த நேரத்தில் எவன் கை வைப்பானோ என்கிற ரீதியில் தான் அவர்கள் நடமாட வேண்டி இருக்கும். இன்றைக்கு பெண்கள் சமுதாயம் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டதற்கு ஒரு வகையில் பார்த்தால் பெண்கள் தான் காரணம் என்று சொன்னால் அது அதிகப்படுத்தி சொல்கிற விஷயம் இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால், இன்றைய பெண்கள் அரை நிர்வாணத்தை தான் சுதந்திரம், பெண்களுடைய உரிமை என்று புரிந்து வைத்திருக்கிறார்கள், அதை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கும் ஒரு படி மேலே போய் அதே பெண்ணுரிமை பெண் சுதந்திரம்ங்கிற பேரில் ஆபாசமாக நடனமாடுனது, ஆபாச பாடல்களுக்கு வாயசைத்து மொபைலிலே ரீல்ஸ் போடுவதையும் தாண்டி இப்போ பொது இடங்களிலே கேரளா உள்பட பல இடங்களிலே முத்த போராட்டங்களை நடத்துவதையும் பார்த்தோம். இப்போ இதுதான் பெண்ணுரிமை அப்படின்னு சொன்னால், இதுதான் பெண் சுதந்திரம் அப்படின்னு சொன்னால், பிறகு இந்திய தமிழக சமுதாயங்கள் காலங்காலமாக கற்புன்னு ஒரு வார்த்தையை சொல்லிகிட்டு இருக்குதே, அதுக்கு என்ன அர்த்தம் இருக்க முடியும்? டிக்ஷனரியிலேருந்து அந்த வார்த்தையை எடுத்துடலாமா? தமிழ் சமுதாயத்தில், தமிழ் பண்பாட்டில், தமிழ் கலாச்சாரத்தில் கற்புன்னு ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிறாங்களே, அதுக்கெல்லாம் என்னதான் அர்த்தம் இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. பொது இடங்களில் புகைப்பிடிக்கக்கூடாது, சட்ட ரீதியாக அது குற்றம் என்று சொல்கிறாங்க. ஏன் பொது இடங்களில் புகைப்பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறான்? அது புகைப்பிடிக்கக்கூடியவனுக்கு மட்டும் கேடில்லை, அவனை விட அவன் வெளியிடுகிற அந்த புகையை சுவாசிக்கக்கூடிய மற்றவர்களுக்கு மிக அதிகமான கேடு விளைவிக்கும். சிகரெட் குடிக்கிறான் தானாக்க போய் எங்கேயாவது பாத்ரூமுக்குள்ளே போய் குடி, உன்னுடைய தனி அறையில் குடி என்று சட்டம் சொல்லுகிறது. அப்போ பொதுவெளியில் பெண்கள் ஆபாசமாக உடைகள் அணிந்து வருவதையும் ஆபாசமாக நடந்து கொள்வதையும் என்ன நியாயத்தின் பேரிலே இவர்கள் அங்கீகரிக்கிறாங்க? எல்லாவற்றுக்கும் காரணம், பேசி வருவதற்கான காரணம் இருக்கிறது. கடையநல்லூரில் ஒரு முஸ்லீம் பெண் அல்லது முஸ்லீம் பெண் என்று சொல்லப்படுகிற ஒரு பெண் ஆபாச பாடல்களுக்கு பர்தாவை அணிந்து கொண்டு நடனமாடி, மோசமான அபிநயங்களோடு நடனமாடி அதனை காட்சிப்படுத்தி மொபைலில் சோசியல் மீடியாவில் வெளியிட்டது. அதையெல்லாம் இன்றைக்கு சங்கிகள் அதிக அளவுக்கு பயன்படுத்தி கொண்டு விட்டார்கள். முஸ்லிம் பெண்கள் வேலு நாச்சியார்களாக வெளியே வருகிறார்கள், ஒரு பெரிய புரட்சி வெடிக்கப் போகிறது என்றெல்லாம் சொல்லி இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக விமர்சனம் செய்வதற்குண்டான ஒரு வாசலை அந்த பெண் திறந்து விட்டிருக்கிறாள். இதெல்லாம் உணர்த்தக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டால், மனுஷங்க அவங்களுக்கான லைஃப் ஸ்டைலை, வாழ்க்கை முறையை, அவர்களுக்கான சட்டங்களை அவங்களே வகுத்து கொண்டால் அதனுடைய விளைவு இப்படித்தான் இருக்கும் என்பதைத்தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் உணர்த்தி கொண்டிருக்கிறது. மனுஷனுக்கு என்ன சட்டம் வேண்டும், எது ஒழுக்கம், எது ஒழுக்கம் இல்லை அப்படிங்கிற மனுஷனால் முடிவு பண்ண முடியாது. ஒரு நாட்டில் இருக்கக்கூடியவன் ஒழுக்கங்கிறத ஒன்றை சொல்லுவான், இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடியவன் ஒழுக்கங்கிற பேரில் வேற ஒன்றை சொல்லுவான். ஒழுக்கத்தையும் மனிதர்களுடைய ஒழுக்க வரம்புகளையும் சட்டங்களையும் நிர்ணயம் செய்யக்கூடிய உரிமையை மனிதன் கையில் எடுத்துக்கொண்டதால் ஏற்பட்ட விளைவுகள் இதெல்லாம். படைச்ச ரப்புக்கு தான் தெரியும் மனுஷனுடைய ஒழுக்கம் எதுன்னு. படைச்சவன் அவனாக்கும். படைக்கப்பட்டவன், தன்னால் படைக்கப்பட்டவன் அலங்கோலமாக திரிவதை படைச்ச ரப்பு விரும்புறதில்லை. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால்தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா தாம் படைச்சிருக்கக்கூடிய மனுஷனுக்கான வாழ்க்கை நெறிகளை எல்லாம் இஸ்லாம்ங்கிற பேரில் தன்னுடைய தூதர்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு வழங்குகிறான். இதனைத்தான் இஸ்லாம் ரிசாலத்து, தூதுத்துவ கொள்கை என்று சொல்லுகிறது. மனுஷர்களுடைய நன்மைகளை, மனுஷர்களுடைய பாதுகாப்பை முன்னால் வைத்து கொண்டு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மனுஷங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சட்டம் இன்றைக்கு எந்த அளவுக்கு நன்மையானதாக, பயனளிக்கக்கூடியதாக, பெருமைக்குரியதாக, தேவையானதாக இருக்கிறது என்பதை இந்த முஸ்லிம் சமுதாயம் முதல்ல புரிஞ்சுக்கணும். குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் புரிஞ்சுக்கணும். அதைவிட முக்கியமாக முஸ்லிம் பெண்களுடைய ட்ரெஸ் விஷயத்தில் கவனம் எடுக்காத ஆண் என்கிற பெயரில் இருக்கக்கூடிய கோழைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையை நான் சொல்லலை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். தன்னுடைய நாளை மறுமையில் 3 பேரை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், கருணை கொண்டு பார்க்க மாட்டான். நாளை மறுமையில் 3 தரப்பினரை அல்லாஹ் தன்னுடைய கருணை கொண்டு பார்க்க மாட்டான். ஒன்று மொடா குடிகாரன், இன்னொன்று பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடியவன், 3வது மனுஷன் யார் தெரியுமா, தன்னுடைய வீட்டிலே நடைபெறக்கூடிய ஆபாசங்களை மௌனமாக அங்கீகரித்து கொண்டு போகிற கோழை என்று சொன்னார்கள்.
அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அணிகிற ஆடை விஷயத்தில் ஆண்கள் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அவனுக்கு பேர் தான் முஸ்லீம் ஆம்பளை, அவனுக்கு பேர் தான் முஸ்லீம் ஆம்பளை. தன்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய ட்ரெஸ் மாதிரியான விஷயங்கள் பெண்கள் ஆபாசமாக நடந்து கொள்கிற பொழுது அதனை தட்டி கேட்க வேண்டும், தண்டிக்க வேண்டும், கண்டிக்க வேண்டும். ஏன்னா அவன் தான் குடும்ப தலைவனாக இருக்கிறான், அவன் தகப்பனாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், ஏன் பெற்றெடுத்த பிள்ளைகளாக கூட இருக்கலாம். ஆண்களுக்குத்தான் அந்த பொறுப்பு இருக்கிறது. பெண்களை இஸ்லாமிய வழியில் ஒழுக்க வழியில் நடத்த வேண்டிய பொறுப்பு ஆண்களை இருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுவான், யா ஐயுஹன் நபி, நபி அவர்களை குல்லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிசா அல் முஃமினீன், நபியே உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய பெண் பிள்ளைகள், மோமின்களுடைய எல்லா பெண்களும் எல்லோருக்கும் சேர்த்து சொல்லுங்கள், யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, அவர்கள் தங்களுடைய துப்பட்டிகள் மூலமாக, தங்களுடைய ஷால்களின் மூலமாக, முந்தானை மூலமாக தங்கள் மீது தொங்கவிட்டு கொள்ளட்டும், தங்கள் மீது தொங்கவிட்டு கொள்ளட்டும். தாலிக அதுனா ஐ யுரஃப்ன ஃபலா யுதைன், இதுதான் அவர்கள் கண்ணியமான பெண்கள் என்று மற்றவர்களால் அறிந்து கொள்ளப்படுவதற்கும் அவர்கள் துன்புறுத்தப்படாமல் இருப்பதற்கும் பொருத்தமான ட்ரெஸ்ஸு. மற்றவர்கள் மூலமாக பாலியல் சீண்டல்களுக்கும் பாலியல் கொடுமைகளுக்கும் ஆளாகாமல் பெண்கள் பாதுகாக்கப்படுவதற்கு முதலிலே பெண்கள் தங்களுடைய மானத்தை மறைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அந்த ஏற்பாட்டுக்குரிய பொறுப்பை ஆண்கள் மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்துத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய பெண் பிள்ளைகள், மோமின்களுடைய பெண்கள் அத்தனை பேருக்கும் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய மார்புகளின் மீது முன்றானையை போற்றுக்கொள்ளட்டும், அதுதான் அவர்கள் கண்ணியமான பெண்கள் என்பதற்கான அடையாளம். அவர்கள் அறிந்து கொள்ளப்படுவதற்கும் அவர்கள் நோவினை செய்யப்படாமல் இருப்பதற்கும் அதுதான் தகுந்த பாதுகாப்பு அரண். வகான் அல்லாஹு கஃபூரர் ரஹீமா, அல்லாஹு கருணையாளன் இரக்கமுள்ளவன் என்று அந்த வசனம் முடியும். 33வது அத்தியாயம் சூரத்துல் அஹ்ஸாபில் 59வது வசனம். இஸ்லாம் ட்ரெஸ் போடுற விஷயத்தில் தனியாக ஒரு ட்ரெஸ் கோடையெல்லாம் சொல்லலைங்க, தனியாக ஒரு ட்ரெஸ் கோடெல்லாம் சொல்லலை. இஸ்லாம் சொல்வது எந்த ட்ரெஸ்ஸை போடுற என்பதை விட அந்த ட்ரெஸ்ஸின் மூலமாக எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கிற. இப்போ ஹிஜாப் என்பது சொல்லுவது பர்தா மட்டும் இல்லை, ஹிஜாப் என்பது, பர்தா என்பது ஹிஜாபினுடைய ஒரு வடிவம். ஹிஜாப்னு சொன்னால் மறைத்து கொள்ளுதல் அர்த்தம். ட்ரெஸ்ஸுக்கு பேர் இல்லை ஹிஜாப்ங்கிறது, ஒழுக்கத்திற்கு பெயர் ஹிஜாப். அந்நிய ஆண்களுடைய தவறான பார்வைகளிலிருந்து தன்னுடைய மேனியை, உடலை பாதுகாத்துக் கொள்வது, மறைத்துக் கொள்வது ஹிஜாப். அதற்கு இந்த பர்தா என்பது ஒரு உதவியாக இருக்கிறது, ஒரு உபகரணமாக இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி தான் பர்தா இருக்கணும், கருப்புல தான் இருக்கணும், சிவப்புல தான் இருக்கணும், இப்படியெல்லாம் இஸ்லாம் தனியாக ட்ரெஸ் கோடு, ட்ரெஸ்ஸு எல்லாம் சொல்லலை. ஒழுக்கமாக இருக்கணும். ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு எந்த ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்குமோ அதை போடுங்க. பர்தா ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கிறது, அதிகபட்ச பாதுகாப்பாக இருக்கிறது. அதனால பர்தா என்று சொல்கிறோம். இஸ்லாம் பர்தாவை சொல்லலை, ஹிஜாபை தான் சொல்லுகிறது என்பதை புரிஞ்சுக்க வேணும். ஒவ்வொரு மனுஷன் மூலமாகவும் சிறந்த ஒழுக்கத்தை ஆடையின் மூலமாக, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவன் கடைபிடிக்க வேண்டும். ஆணுக்கும் கூட ஒழுக்க வரம்புகளை இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. பெண்ணுக்கு அவர்களுடைய அவுரத்தாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம், முகத்தையும் மணிக்கட்டு வரையிலான 2 கரங்களை தவிர மற்ற உடல் உறுப்புகள் அனைத்தும் மறைக்கப்பட வேண்டும், முடி உள்பட. சில சந்தர்ப்பங்கள் குரலை கூட தடைத்துக் கொள்ளக்கூடாது. அந்நிய ஆண்களிடத்தில் பேசுகிற சமயத்தில் யாராவது வாசலுக்கு வந்து ஏதாவது கேட்டு வந்தால், யாரையாவது விசாரித்து கொண்டு வந்தால், பெண்களே நீங்கள் குழைந்து பேசாதீர்கள். அப்படி குழைந்து பேசினால், நளினமாக பேசினால், மனசில் நோய் இருக்கக்கூடியவன், சலனம் கொண்டிருக்கக்கூடியவன் தப்பாக நினைப்பான். சில சந்தர்ப்பங்களில் குரல் கூட பெண்களுக்கு அவுரத்து தான், முடியும் கூட பெண்களுக்கு அவுரத்து தான். ஆனால் நாம் இங்கேயே பார்க்கிறோம், யார் இந்த ஹிஜாபை மீறுகிறார் என்று பார்த்தா, அல்லாஹ் யாருக்கு இந்த ஜீனத் என்று சொல்லக்கூடிய அழகை கொடுக்குறானோ அவங்க தான் ஹிஜாபை பெரும்பாலும் மீறுறாங்க. பெரும்பாலும் விதிவிலக்குகள் நிறைய இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஒட்டுமொத்தமாக முஸ்லிம் பெண்கள் அத்தனை பேர்களையும் குற்றம் சுமத்துவதோ குறை காணுவதோ என்னுடைய நோக்கம் இல்லை. யாருக்கு முடி அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் பின்னால் முடியை ஹிஜாபு போட்டிருக்கிறாங்க, ஆனால் முடி வெளியே தொங்கிட்டு நடக்குது. யாரா முடி வெளியே போட்டு போகிற பார்த்தா முடி அதிகமாக இருக்கக்கூடியவர்கள். தன்னுடைய முடி அலங்காரத்தை எல்லோரும் பார்க்க வேண்டும் என்கிற அந்த உணர்வு, அழகாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் ஹிஜாபை புறக்கணிக்கிறார்கள். பொதுவான நிலையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன்.
விதிவிலக்காக கணிசமான பெண்கள் ஹிஜாபை பேணிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது எனக்கும் தெரியும். ஆனால் பாருங்கள், சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் குரல் கூட அவுரத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்களுக்கு பெண்களுக்குரிய அவுரத்தை பற்றி சொல்லுகிற இஸ்லாம் ஆண்களுக்கும் அவுரத்தை சொல்லித்தான் இருக்குது. மிக குறைந்தபட்சமாக அவர்கள் தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய பகுதிகளை மறைத்தாக வேண்டும். அது தனிப்பட்ட சந்தர்ப்பத்தில் இருக்கும் பொழுது, பொதுவெளியில் அல்ல, தனிப்பட்ட இடத்திலே ஓய்வெடுக்கிற சமயத்திலே அவர்கள் என்ன செய்யலாம், வெளியில் போகிற மாதிரியான ட்ரெஸ் போட வேண்டாலும் கூட கொஞ்சம் பொதுவான வழக்கத்திலிருந்து மாறுபட்ட ஆடைகளை அணியலாம். ஆனால் அது கூட மாபைன சுர்ரத் வர் ருக்குபத் என்று சொல்லக்கூடிய தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பகுதியை மறைக்காமல் இருக்கக்கூடாது, குறைஞ்சிடக்கூடாது. அப்படி பார்த்தா வீட்டுக்குள்ளேயா இருந்தாலும் சரி, வெளியிலேயா இருந்தாலும் சரி, பெர்முடாஸ் மாதிரி தொடைகள் தெரிய அணியாவது ஆண்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆபாசமாக அசிங்கமாக அல்லாஹ் மனுஷனுக்குன்னு கொடுத்திருக்கக்கூடிய கண்ணியத்தை குலைக்கிற வகையிலே ஆண்களும் ட்ரெஸ் பண்ணக்கூடாது. ஆனால் இன்றைக்கு ஆண்களும் கூட இந்த விஷயத்தில் படு மோசமாகத்தான் நடந்து கொள்கிறார்கள். பெண்களை மட்டும் குறை சொல்லி பயனில்லை. 2-3 விஷயத்தை இந்த வகையில் சொல்லி ஆகணும். நாய் அல்லது பூனை வறண்டி வச்சு கிழிச்ச மாதிரி பேண்ட் போட்டுட்டு போகிறது உண்டா இல்லையா? நாய் ஒரு ட்ரெஸ்ஸை கடிச்சு கொதறி பிச்சு போட்டால் எப்படி இருக்குமோ, அது ஆயிரக்கணக்கான ரூபாயை கொடுத்து வாங்கி போட்டு நடக்கக்கூடியவர்கள். சொல்லுவாங்க இல்லையா, ஒரு காலத்தில் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், போட்டு கிழிச்சா நீ ஏழை, கிழிச்சு போட்டா நீ பணக்காரன். போட்டு கிழிச்சா நீ ஏழை, கிழிச்சிட்டு போட்டா பணக்காரன். இது என்ன நாகரிகம், இது என்ன ஒழுங்கு? இப்போ மனுஷ சமுதாயம் எங்கே போயிட்டு இருக்குது, ஆம்பளை சமுதாயம் எங்கே போயிட்டு இருக்குது? இதில் முஸ்லீம் ஆண்களும் விதிவிலக்கு இல்லை. இதில் இன்னும் ஒன்று குறிப்பாக சொல்லியாகணும். இந்த ஜிம்முக்கு போகிற ஆம்பளைகள் இருக்காங்க கொஞ்சம் பேர், அவர்களுடைய பாடி ஃபிட்டு கொஞ்சம் நல்லா வரும் அவங்களுடைய ஒர்க் அவுட்னால. அதுக்கப்புறம் அவங்க ட்ரெஸ் போடுறது பார்த்தாக்க மாறிடும். டைட் ஃபிட்டிங் தான் போடுவாங்க, ரவுண்டு கழுத்து இருக்கக்கூடிய டிஷர்ட் போடுவாங்க. என்னவா, அவங்களுடைய அந்த பாடியை எல்லாரும் பார்க்கணுமா. அவர்கள் நடக்கிற பொழுதே வேணும் அப்படி நடக்கிறாங்களா இல்லை அவங்க அப்படி ஆயிடுறாங்களா தெரியல. இந்த கல்யாண மண்டபங்களில் 2 பக்கெட்லேயும் சாம்பார் சட்னி தூக்கிட்டு வர்ற மாதிரி நடப்பாங்க. அது தவறு. அதனாலும் கூட பெண்கள் பாலியல் ரீதியாக சீண்டப்படலாம். இதை நான் சொல்லலை, மிகப்பெரிய அறிவாளிகள் பகுத்தறிவுவாதிகள் என்று சொல்லுகிற திராவிட சிந்தனையாளர்களுடைய பெண்கள் சொல்கிறாங்க, நான் கோயிலுக்கு போனால் ஆண்கள் சட்டை இல்லாமல் வர்றதை பார்த்தா எனக்கு காம உணர்வு கிளறுதுன்னு சொல்கிறது சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவுக்கு சங்கிகளுக்கு எதிராக வாதம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வக்கீல் மாதிரியான ஆளுகள். அப்போ ஆண்களும் கூட உடைகள் விஷயத்திலே, நடை உடை பாவனைகள் விஷயத்திலே கவனம் எடுக்கணும். பெண்களுக்கு மட்டுமல்ல ட்ரெஸ் கோடு என்பதும் கற்பொழுக்கம் என்பதும் ஆண்கள்கிட்டையும் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக இஸ்லாம் சொல்கிறது ஒரு பர்டிகுலராக ட்ரெஸ்ஸு பர்தாவை போட்டானாக்கா எல்லாம் ஒழுக்கமாக இருக்கும் சொல்ல முடியாது. பர்தாவை அணிந்து கொண்டு ஆபாசமாக நடனமாடினால் அதுவும் ஹிஜாபுக்கு எதிரானது தான். அங்கே ட்ரெஸ்ஸு தான் பர்தாவாக இருக்க ஒழிய அங்கே ஹிஜாப் இல்லை. அப்போ ஒரு பெண் பர்தாவை அணிந்து கொண்டு ஆபாசமாக நடனமாடி அதை பொதுவெளியிலே வெளியிடுகிற பொழுது அது ஹிஜாபே இல்லை. அதை புரிந்து கொள்ளலை. பல பேர்கள் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரியாக மனிதர்களுக்கு ஆபத்து விபத்துகள் ஏற்படுகிற சமயத்தில் எல்லாம் பாதுகாப்பு ஏற்பாடு சரியாக இருக்கலை, முன்னாடியே சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளை அரசாங்கமும் சம்பந்தப்பட்டவங்களும் எடுத்திருக்கணும் அப்படின்னெல்லாம் பல பேர்கள் எழுவதையும் பேசுவதையும் பார்க்குறோம். என்ன மாதிரியான விபத்துகள்? கட்டடங்கள் இடிஞ்சு விழுந்துருச்சு, பெரிய அளவுக்கு இயற்கை சீற்றங்கள் வந்து வீடுகள்லாம் அடிச்சுட்டு போயிருச்சு, அல்லது சுனாமி மாதிரி வந்துருச்சு, மழை வந்துருச்சு, தீ பிடிச்சிருச்சு. இந்த மாதிரி எல்லாம் வருகிற சமயத்தில் எல்லாரும் என்ன பேசுவாங்க, முன்னாடியே சரியான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு கவர்மெண்ட் எடுத்திருக்கணும், அல்லது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் ஒரு முன்னேற்பாடுகளை செஞ்சிருக்கணும் என்றெல்லாம் பேசுவாங்க. பல பேர்கள் பேசி எழுதி விமர்சனமெல்லாம் செஞ்ச பிறகு நிவாரண பணியெல்லாம் செய்து முடிச்சிடுறதோடு எல்லாரும் முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறமாவது ஒரு முன்னேற்பாடு ஏதாவது இருக்குமா? இல்லை. அடுத்த தடவை இதே மாதிரி ஒரு விபத்து வருகிற பொழுது அப்பளும் பேசுவாங்க, முன்னாடியே ஏதாவது ப்ரீகாஷனாக ஏதாவது எடுத்திருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படிப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னேற்பாடுகளை
செய்திருக்க வேண்டும் என்று மக்கள் சொல்கிறார்களோ அதையெல்லாம் மனிதர்களுடைய உடலுக்கும் உயிருக்கும் மட்டுமான பாதுகாப்பு தான். அவங்க செத்துடக்கூடாது, மனிதர்கள் உயிரிழந்து விடக்கூடாது. அதனால் முன்னேற்பாடு. ஒரு பெண் கற்பழிக்கப்படுகிற சமயத்தில் அல்லது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிற சமயத்தில் இந்த மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னேற்பாடுகள் பற்றி பேசுகிறது உண்டு. ஆனால் மக்களும் சரி அரசாங்கமும் சரி பெண்களினுடைய கற்புகளுக்கு பாதுகாப்புக்கு மனுஷங்களுடைய ஒழுக்கத்திற்கு எந்த விதமான முன்னேற்பாடுகளையும் பாதுகாப்புகளையும் செய்கிறதே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அப்படிப்பட்ட பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதை பற்றியோ எப்படி அந்த பாதுகாப்பை ஏற்படுத்துறதுங்கிறத பற்றியோ எந்த விதமான தெளிவும் இல்லை. மழுங்கி போன ஒரு சமுதாயமாக மாறியிருக்கு. மனுஷங்களுடைய ஒழுக்கத்திற்கு பெண்களுடைய பாதுகாப்புக்கு கற்புக்கு இஸ்லாம் தகுந்த பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சொன்னால் அதையெல்லாம் பழமைவாதமாக மத அடிப்படைவாதமாக சித்தரித்து காட்டுவதிலே இன்றைக்கு மீடியாக்கள் போலி பெண்ணுரிமைவாதிகள் எல்லாம் முன்னாடி நின்றுட்டு இருக்கிறாங்க. பாருங்க, மனுஷன் எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் அவனுடைய உடலுக்கும் உயிருக்கும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய விபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்கெல்லாம் என்ன செய்வான்? ஆபத்து, அபாயம், கவனம், எச்சரிக்கை, ஜாக்கிரதை, நெருங்காதீர்கள், நுழைவது தடை, உள்ளே பிரவேசிக்க வேண்டாம், இங்கே நடமாட வேண்டாம், இந்த மாதிரியான எத்தனை வாசகங்களை தாங்கிய பதாகைகள் பலகைகள் வச்சிருக்கிற பார்க்குறோம். ஒரு சாதாரணமான ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு கீழே கூட என்ன செய்யும்? இப்போல்லாம் அதை காணோம். ஒரு மண்டையோடும் 2 எலும்பு துண்டும் எத்தனை வாட்ஸ் அங்கே பவர் சப்ளை ஆகுதோ அதையும் போட்டு வச்சுருப்பான். காஷன், பக்கத்தில் வந்துடாத, நெருங்குனா சிக்கி சீரழிஞ்சு போவே, செத்து தொலைஞ்சு போவே அப்படிங்கிறதுக்காக வேண்டி. டூர் போச்சுனாக்கா மலையடிவாரம் பகுதிகளை இதுக்கு அந்த பக்கம் தாண்டாத, கீழே விழுந்து போயிடும், நாசமாயிருவே. எவ்வளவு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். ஆனால் இந்த இடத்துல நடமாடுறது உங்களுடைய உயிருக்கு உடலுக்கு பாதுகாப்பு அபாயத்தை ஏற்படுத்துதோ இல்லையோ, உங்களுடைய கற்புக்கும் ஒழுக்கத்திற்கும் ஆபத்தை விளைவிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு அறிவிப்பு பலகை எங்கேயாவது இருக்கிறத பார்த்துருக்கிறீங்களா? இந்த மாலுக்கு போகாத, போனால் உன்னுடைய மானம் போகும், சோசியல் மீடியாவை பார்த்து பயன்படுத்து, மொபைலை பார்த்து பயன்படுத்து, கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உன்னுடைய கற்புக்கும் ஒழுக்கத்திற்கும் ஆபத்து வரும் அப்படின்னு மாதிரி ஏதாவது ப்ரீகாஷன் அறிவிப்பு பலகைகள், முன்னெச்சரிக்கை பலகைகள் எங்கேயாவது இருக்கா? இப்போ இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நாட்களில் செத்து போய் காணாமல் போய்விடக்கூடிய இந்த உடலுக்கும் உயிருக்கும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நிலையாக இருந்து அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கற்பு விஷயத்தில், ஒழுக்கம் விஷயத்தில் அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கறதில்லை. செத்து போகிற உடம்புக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு நடவடிக்கையை ஒழுக்கத்துக்கு கொடுக்கறதில்லை. ஆனால் நம் அனைவர்களையும் படைச்சிருக்கக்கூடிய ரப்பு நம்முடைய உடல் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய விஷயங்களை பற்றி பல்வேறு வகையான முன்னெச்சரிக்கைகளை செய்திகளாக தருவதோடு சமுதாய ஒழுக்கத்திற்கு, குறிப்பாக பெண்களுடைய கற்புக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் அல்லாஹ் செஞ்சிருக்கிறான். போகாத, வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வஸா சபீலா. விபச்சாரம் செய்யாதே என்று சொல்லலை, செய்ய மாட்டீங்க. முஸ்லீம்களுக்கு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இருக்குது, அதனால் முஸ்லீம்களை விபச்சாரம் செய்யாதீர்கள் சொல்லலை. வலா தக்ரபு ஸினா, ஜினாவுக்கு பக்கத்தில் கூட போயிடாது. இது போனால் இது ஜினா இல்லை, ஆனால் இதுக்குள்ளே போனால் அடுத்த கட்டம் எங்கே தான் இருக்கும்? அது ஜினாவாக தான் இருக்கும். அதனால் ஜினா செய்யாதே என்று சொல்லுகிற அல்லாஹ் ஜினாவின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய எந்த செயலையும் செய்யாது. இந்த விபச்சாரத்தின் பக்கம் நெருக்கமாக்கி வைக்கிறது அப்படின்னா என்னன்னு கேட்டானாக்கா, இந்த வசனத்திலேயே ஃபாஹிஷத்து அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வஸா சபீலா. அது மிக தீய வழி, மானக்கேடான விஷயம். ஃபாஹிஷத்துன்னு சொன்னால் எல்லா வகையான தீமையான செயல்கள், வெட்கக்கேடான செயல்கள் அப்படின்னு அர்த்தம். அது விபச்சாரம், நிர்வாணம், இயற்கைக்கு முரணான செயல், திருமணம் செய்ய தடை செய்யப்பட்டவர்களை கல்யாணம் முடிக்கிறது, கெட்ட விஷயங்களை பேசுறது, ஆபாசமான பேச்சு, ஆபாசமான நடவடிக்கை, ஆபாசமான ஆடல் பாடல், அதே மாதிரி ஒய்யாரங்காட்டுறது, கேவலமாக திட்டுறது, மது அருந்துவது, போதைப் பொருளை பயன்படுத்துறது, கஞ்சத்தனம் செய்கிறது, வீண் விரயம் செய்கிறது, பிச்சை எடுக்கிறது, எல்லாமே ஃபாஹிஷத்து தான். அப்போது உன்னுடைய கண்ணியத்திற்கு இழுக்கு ஏற்படுகிற எந்த விஷயத்தின் பக்கம் கூட போயிடாது. அதை செய்யாதேன்னு சொல்லலை, அதன் பக்கம் கூட போயிடாது.
இதெல்லாமே ஷைத்தானுடைய தூண்டுதலால் நடைபெறக்கூடியவை. வலா தத்தபியு ஹுத்துவாத்தி ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள், அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி. இன்னமா யஅமுருக்கும் பிஸ்ஸூஇ வல் ஃபாஹ்ஷா. ஷைத்தானை ஃபாலோ பண்ணிங்கனாக்கா அவன் தீமைகளையும் மானக்கேடான விஷயங்களை செய்வதற்குத்தான் தூண்டுவான். இப்போ மானக்கேடான செயல்கள் என்றான்னு சொன்னால் என்ன பார்த்தானாக்கா, தீய செயல்களை தூண்டக்கூடிய கதைகள், நாடகங்கள், திரைப்படங்கள், ஆபாச படங்களை வெளியிடுறது, பெண்கள் கவர்ச்சியாக உடை அணிந்து கொண்டு அலங்காரம் செய்து கொண்டு பொது வெளியில் தோன்றுவது, அபிநயம் பிடிக்கிறது, ஒய்யாரங்காட்டுறது, ஆண்கள் பெண்கள் வரம்பில்லாமல் கலந்து பழகுவது, எல்லாமே இந்த விபச்சாரம் என்கிற ஃபாஹிஷத்தை தூண்டக்கூடிய விஷயங்கள் தான், விபச்சாரத்தின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய விஷயங்கள் தான். கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுவான், யா பனி ஆதம், ஆதத்தின் சந்ததியர்களே, கது அன்சல்னா அலைக்கும் லிபாஸை யுவாரி சௌஆத்திக்கும் வரிஷா, உங்களுடைய வெட்கத்தலங்களை மறைப்பதற்காக வேண்டியும் உங்களுடைய உடலுக்கு பாதுகாப்பாகவும் அலங்காரமாகவும் இருக்கக்கூடிய ஆடைகளை நாம் உங்களுக்கு வழங்கி இருக்கிறோம். ட்ரெஸ் எல்லாம் கரெக்டு தான். ட்ரெஸ்ஸினுடைய நோக்கத்தை பற்றி சொல்கிறான். ட்ரெஸ்ஸு பாதுகாக்கணும், அழகாக இருக்கணும், அதே மாதிரி உங்களுடைய உடலுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கணும். எல்லாத்தையும் சொல்லிட்டு தனியாக குறிப்பிட்டு சொல்கிறான், வலிபாசு தக்குவா தாலிக ஹைர். ஆனாலும் கூட இரையச்சம் என்கிற ஆடையே மிகச்சிறந்த ஆடை. எங்கே கிடைக்கும் அந்த ட்ரெஸ்ஸு? எந்த கடையில் கிடைக்கும்? லிபாசு தக்குவா. நீங்கள் என்ன ட்ரெஸ்ஸு வேணாலும் போடுங்க, ஆனால் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேலே தக்குவா என்கிற ஆடையை அணிந்திருக்க வேண்டும். அதுதான் கற்புக்கு பாதுகாப்பு. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா 7வது அத்தியாயம் 26வது வசனத்தில் சொல்கிறான், கண்ணியத்திற்குரியவர்களே, துணியினால் ஆன ஆடைகள் எவ்வளவு கண்ணியமானதாக இருந்தாலும் அதனால் மட்டுமே மறைப்பு, பாதுகாப்பு, கண்ணியம் கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது. ஆடைக்கு மேலே இரையச்சம் என்கிற ஆடை அணிந்திருக்க வேண்டும். அது எப்படின்னு கேட்டால், உடையில் மட்டுமில்லாமல் நடையில், பாவனையில், பேச்சிலே, நடவடிக்கைகளிலே அறியப்பட வேண்டும். பேசுகிற பொழுதே கண்ணியமான முறையில் பேசணும். நடந்து கொள்கிற பொழுது, நடக்கிற பொழுது, நிற்கிற பொழுது, எல்லாவற்றிலும் அந்த கண்ணியம் வெளிப்படுகிற வகையிலே நடந்து கொண்டால் அது தக்வா என்கிற ஆடை. அதனால தான் இஸ்லாம் பெண்மையினுடைய அழகை, பெண்மையினுடைய மென்மையை மூடி மறைத்து கொள்ளுங்கள் என்று கூறி ஆண் பெண்களை சமூக குற்றங்களிலே சிக்கிவிடாமல் பாதுகாக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யுது. காரணம் என்னன்னு சொன்னால், இந்த பூமி சமூக குற்றங்கள் எதுவுமே நடக்காத அமைதியான நிம்மதியான பூமியாக இருக்கணும்னு சொல்லி இந்த பூமியை மனுஷங்களை படைச்ச அல்லாஹ் விரும்புகிறான். மற்றபடி பெண்களுடைய உரிமையை பறிக்கிறதுக்காக வேண்டி இந்த ட்ரெஸ்ஸு கூடையெல்லாம் அல்லாஹ் சொல்லலை. உங்களுடைய அமைதி, உங்களுடைய நிம்மதி, அதுக்கு தான் வழிகாட்டுறான். இதில் வேடிக்கை என்னன்னு சொன்னால், முஸ்லிம் பெண்கள் அவர்களுடைய அழகு அந்நிய ஆண்களுக்கு விருந்தாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி சமூக தளங்களிலே அந்நிய ஆண்களுடைய காம பார்வைகளிலே அவங்களுடைய சூழ்ச்சியில் வலையிலே சிக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய முழு உடலையும் பாதுகாப்பாக மறைச்சி ஆடை அணிவதை பெண்ணடிமைத்தனம்னு சொல்லி முடிச்சிடுறான். பெண்களுக்குரிய பாதுகாப்பு விஷயத்தை பெண்ணடிமைத்தனம் சொல்கிறான். இந்த மாதிரியான அவலங்களை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு சமுதாயத்தை, குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்தை, அதிலும் குறிப்பாக முஸ்லிம் பெண்கள் சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம் தலைவர்களுக்கு, அறிஞர்களுக்கு, சமூக ஆர்வலருக்கு இருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சமுதாய பெண்களையும் மற்ற பெண்களையும் பாதுகாப்பாக வைப்பதற்கான எல்லா வழிவகைகளையும் மேற்கொள்ளக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வனஃபஅனா வ ஈயாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹக்கீம் இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீம் மலிக்கும் பர்ரு ரഊஃபுர் ரஹீம் வ ரப்புன் அலீம்.